நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலாரினுடைய கருத்துக்கள். மொத்தத்தில் நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய தத்துவங்கள்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப கான்செப்ட் ஒன்றா தான் இருக்கும். வள்ளல் பெருமான் கூறியுள்ளார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று கூறியுள்ளார். அதாவது அது பயிருக்கு மட்டும் பொருத்தமல்ல, பயிர் வாடியிருந்தால் மட்டும் அவர் சொல்லலை. இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பசியாலும் பிணியாலும் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சோர்வுற்று இருக்கக்கூடாது என்பதை கூறியுள்ளார். அதன் காரணமாக தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம், அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வள்ளல் சுவாமிகள் ஆரம்பித்த அடுப்பு இன்று வரை வடலூரில் எரிந்து கொண்டுள்ளது. ஆக மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் நோய் நொடி பிணி பசி பிணி போன்றவைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் வலியுறுத்தியுள்ளார். இதே கருத்தை தான் நம் திருவள்ளுவர் கூறியுள்ளார். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. ஒரு நாட்டு மக்கள் பசி பிணி அயல் நாட்டோரோடு பகை போன்ற நிலைகளற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். ஆக நம் மனுஷாலாகிய உள்ள நாம் அனைவரும் உடல் நலனோடு சோர்வுற்று இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை பதிவின் மூலம் கூறுகிறேன். இந்த கருத்து தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதாகும். இதை பார்க்குறவங்க ஒரு லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். நன்றி.